ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம். அது கூட தேங்காய் சட்னி. இந்த ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நான் என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 2 கப்பு ரவையை நல்லா வறுத்துக்கணும். நல்லா ஒரு பிசுபிசுப்பு இருக்காது. அப்போ தான் ரவையை வறுக்காமல் போட்டிங்கன்னா அந்த பிசுபிசுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் எண்ணெய் ஊற்றினாலும் நெய் போட்டாலும் அந்த இது வரவே வராது. அதனால் நல்லா வறுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாமே போட்டுடணும். பிரியாணிக்கு போடுற அந்த கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா போட்டு கீறி வச்சுருக்கிறத வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை வதக்கிட்டு தக்காளி, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா சேர்த்து ஒரு டாஸ் பண்ணி விட்டு தண்ணியை ஊற்றிடலாம். நம்ம ரவைக்கு எவ்வளோ ஒரு கப்பு ரவைனா 1.5 கப்பு தண்ணி பிடிக்கும் கண்டிப்பாக. அதை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கொதி வந்தவுடனே ரவையை எடுத்து அதில் கொட்டிடலாம். ரவையை கொட்டும் போதே கிளறிக்கினே கொட்டணும், ஸ்லோவாக போடணும். ஏன்னா இல்லைன்னா கட்டி கட்டி வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே கட்டிடும். அந்த ரவை வேகாமல் போயிடும் அது உள்ளே. அதனால் கிளறிக்கிட்டே ஸ்லோவாக கொட்டிட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு டைமில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சா அது இந்த மாதிரி வந்துடும். இந்த டைமில் நம்ம கையில் நல்லா தெறிக்கும். அதனால் உஷாராக செய்யணும். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மூடி வச்சு திருப்பி எடுத்த உடனே பார்த்திங்கன்னா மொத்தமே வெந்துட்டுருக்கும். நல்லா ரவை வெந்துடும். இப்போ நல்லா திருப்பி விட்டு கொஞ்சம் நெய் வேணும்னா நெய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தம் போட்டு வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். நல்லா தம் போடுறதுன்னா நீங்கள் பிரியாணிக்கு போடுற மாதிரி இல்லை, சும்மா நல்லா தட்டை போட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து எடுத்தோம்னா அவ்வளோ நல்ல ஃப்ளேவரான ஒரு கிச்சடி ரெடி ஆகிடும். அதுக்கு கூடயே நம்ம இந்த கிச்சடி பண்ணுறதுக்கு கூடயே அந்த டைமில் கேப் கிடைக்கும் போது இந்த ஒயிட் சட்னி அரைச்சிடணும். நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இந்த ஒயிட் சட்னியோட காரமான ஒரு ஒயிட் சட்னி, இந்த கிச்சடி காம்பினேஷன் வேறு லெவலாக இருக்கும். இது சாம்பார் கூடயும் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ இந்த ஒயிட் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். சாம்பார் வேண்டான்னிட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா சொர்க்கமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நைட் டிஃபன் எடுத்துக்கலாம். மார்னிங் மோஸ்ட்லி இதை எடுத்துக்க மாட்டாங்க அந்த கரம் மசாலா. இதுனா நைட் டிஃபனாக எடுத்துக்கலாம். அது நிறைய சாப்பிடாம லைட்டாக ஒரு கப்பு, அவ்வளோதான். எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது என் ஸ்டைலில் செய்கிறது. உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.